வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் போலி பாஸ்போர்ட் பயன்படுத்தி இருப்பதாக என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணையும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்திருக்கக்கூடிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் இரவு பகலாக இந்த தேடுதல் வேட்டை விசாரணையை அமைத்து அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையிலே ஜாஃபர் சாதிக் போலி பாஸ்போர்ட் மூலமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதை தற்போது அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னென்ன பெயர்களை பயன்படுத்தி ஜாஃபர் சாதிக் இந்த போலி பாஸ்போர்ட் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை என்சிபி அதிகாரிகள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஆதாரங்களையும் அவர்கள் திரட்டியிருக்கிறார்கள். எத்தனை போலி பாஸ்போர்ட்டுகளை ஜாஃபர் சாதிக் பயன்படுத்தினான் எனவும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட இடங்கள், அதாவது அவருடைய வீடு, அலுவலகங்கள் போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டதில் அந்த சோதனையில் கிடைக்கப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் மற்றும் போலி பாஸ்போர்ட்டுகளும் சேர்ந்தே கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய சொந்த பெயரில் இல்லாமல் போலியான பெயர், போலியான பாஸ்போர்ட் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு அந்த போலியான பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு போதைப் பொருளை அங்கிருந்து இங்கே கொண்டு வருவதும், அதே போல பல வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வந்திருக்கக்கூடிய தகவலும் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆதாரங்களை அவர்கள் திரட்டி வருகின்றார்கள். ஒருபுறம் ஜாஃபர் சாதிக்கினுடைய நெருக்கமான நண்பர்கள், அதே போல திரை இயக்குனர் உள்ளிட்ட பலருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் அந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக தோண்ட அதில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி தகவல்கள், அதுல எந்த மாதிரி எல்லாம் அவர் முறைகேடு செய்திருக்கின்றார், எப்படி வெளிநாட்டிற்கு சென்றார், போதைப் பொருளை எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார், யாருக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் உள்ளிட்ட பல விஷயங்களையும் அதிகாரிகள் கண்டறிந்து வருகிறார்கள். அந்த வகையில் போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று ஜாஃபர் சாதிக் போலியான முகவரியை, பெயரை பயன்படுத்தியிருக்கக்கூடிய தகவல் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.